காலையிலேயே இணையதளத்தில் ஒரு வீடியோ. அந்த வீடியோ ஓப்பன் பண்ணால் நம்ம தமிழன் ராஜாபுரம் அவர்கள் சும்மா முக்தாரை கிளுன்னு வச்சு செஞ்சுருக்காரு. அந்த வீடியோ தான் நான் ஃபுல்லாக பார்த்து நானே ஆச்சரியப்பட்டேன். என்னடா இவர் இப்படி பேசுகிறாரு அப்படின்ட்டு. அவருக்கு அண்ணன் சார்பாகவும் நாம் தமிழர் கட்சி சார்பாகவும் பெரிய சலுப்பு போட்டுடலாங்க. சூப்பர். இந்த மாதிரி ஒவ்வொரு தமிழனும் கிளம்பி இந்த மாதிரி அண்ணனை அவதூறு பேசுகிறவனை கிளின்னு வச்சு கிழிச்சாதான் எல்லாமே அடங்குவாங்க. தம்பி எப்படி கிளின்னு கிழிச்சிருக்காருன்னு பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்களே பாருங்கள். நீங்களே பார்த்துட்டு ஒரு கமெண்ட் போடுங்க. அந்த தம்பிக்கு நன்றியும் சொல்லுங்கள். பல லட்சம் மக்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு கட்சியின் தலைவராக இருக்கக்கூடியவர், பல லட்சம் மக்கள் அவ்வளவு ஸ்ட்ராங்காக பிடிப்பாக கொண்டாடக்கூடிய ஒரு மக்கள் தலைவனாக இருக்கக்கூடிய ஒருத்தரை அவனா எப்படியா பையன், இந்த பையன் விளங்காத பையன், கும்பல பொறிக்கும், அந்த பொறிக்கும் இருக்க என்ன கெட்ட வார்த்தைகள் உண்டோ எல்லா கெட்ட வார்த்தைகளும் நானாவது இப்போ பீப்பு போட்டு பேசினேன். அந்த பீப்பு கூட போடாமல் தெளிவாக பேசுகிறாரு அவருடைய சேனல். அவர் நான் எனக்கு நான் ஒரு சாதாரண ஒரு ஆளாக தான் கேட்குறேன். சீமான் தமிழகத்தினுடைய ஆட்சியை பிடிச்சிட்டாரா? நீங்கள் இந்த அளவுக்கு குறை சொல்லி குற்றம் சொல்லி அவரை இவ்வளவு டார்கெட் பண்ணுறதுக்கு ஒருவேளை அவர் கட்சியை ஆட்சியை பிடிச்சிருந்துருக்கணும். பிடிச்சி மக்களுக்கு நான் செய்கிறேன், நான் இதெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொன்னதை செய்யாமல் இருந்திருக்கணும். அப்படிங்கிற போது அவர் நம்மளை விமர்சிக்கிறது யாருமே குறை சொல்ல முடியாது. இந்த கெட்ட வார்த்தை பேசுனது கூட சரின்னு சொல்லலாம். ஆனால் இதே தமிழகத்தில் எத்தனையோ கட்சிகள் ஆட்சி அமைச்சு தான் சொல்ல ஒன்று கூட நிறைவேற்றாம மக்களை ஏமாத்திக்கிட்டு, மக்களை இன்னுமே வறுமையில வச்சுக்கிட்டு, ஒரு வாய் சோத்துக்கு வழி இல்லாமல் மக்களை வச்சுக்கிட்டு, இந்த நேரத்து கூட பார்த்தேன் ஒரு கட்சியினுடைய ஒரு பிறந்தநாள் கூட்டம் ஒன்று நடத்திருக்காங்க. அதில் மக்கள் எல்லாம் சேர தூக்கிட்டு போற ஒரு பிச்சைக்கார மக்களாக என் மக்களை வச்சிருக்கக்கூடிய இந்த ஒரு ஆட்சியை, எந்த ஒரு ஆட்சியும் பற்றி ஒரு வார்த்தை வாயை திறக்க மாட்டீங்களே. அப்படி மக்களை இப்படி ஏமாத்தி பிச்சைக்கார மக்களாக வைக்கக்கூடிய ஆட்களை பற்றி உங்களுக்கு பொங்க மாட்டேங்குது. அவங்கள இந்த பச்சை வார்த்தைகள்ல நீங்க திட்ட மாட்டீங்களா? மித்தாருன்னு சொல்லலாம். பெண்கள் ஒரு விஷயத்தை பார்த்தா அந்த அளவுக்கு அப்படியே உருகிரும். ஏன்னா எதனால நான் இவ்வளவு கோபத்தில் பேசுறேன்னா, சீமான கிழிச்சு தொங்க விட்டதுக்கான கேட்டா கிடையாது. ஒருவேளை இந்த ஆளு எல்லாரையுமே விமர்சிப்பாரு அப்படின்னா இவரை நம்ம குறைச்சலே முடியாது. பர்ஃபெக்ட், எல்லாரும் குறையும், நேர்மையா சொல்றான்ப்பா அப்படின்னு சொல்லலாம். 3-4 கல்யாணம் பண்ணிக்கிட்டு இதே தலைவர்களாக இருக்கக்கூடிய ஆட்கள் நம்ம இடத்துல இருக்காங்க. அவங்கள பற்றி ஒரு பேச மாட்டாப்புல. அப்புறம் குழந்தை திருமணம் பண்ணவரை பற்றி பேச மாட்டாப்புல. தன்னுடைய குழந்தையை திருமணம் பண்ணவரை பற்றியும் பேச மாட்டாப்புல. அப்புறம் சொன்னதான் ஆட்சியில் இருப்பாங்க, சொன்ன சொல்லில் ஒன்றை கூட அந்த நிறைவேற்றிருக்க மாட்டாங்க. பச்சை புழுவனியாக இருக்கும். நாங்கள் இருக்கும்போது மதுக்கடைகளை மூடியே தீர வேண்டும் அப்படின்னு போராடுவாங்க. இங்கே வந்த பிறகு மதுக்கடை இவ்வளவு, அதாவது லைட்டாக தண்ணியை போட்டுக்கிட்டு இந்த ஒற்றை குச்சி மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவான். இந்த எல்லா கலைகளும் கற்றுக்கிட்டு உடம்புலையும் வலுவை ஏற்றிக்கிட்டு உண்மையான ஆசான் எந்த பிரச்சனை வந்தாலும் அமைதியாக இருப்பான். பொறுமையாக இருக்கவனே மிகப்பெரிய வீரன்னு சொல்லக்கூடிய எனக்கு சொல்லித்தந்தா என்னுடைய அடிமுறை ஆசான் அவர் சதீஷ் அடிக்கடி தான் சொல்லுவார், பொறுமையாக இருக்கிறாம்ல அதுதான் உண்மையான வீரம் அப்படின்னு. அந்த மாதிரி இவங்க பண்ணுற வேண்டாத வேலைக்கெல்லாம் அவருடைய பின்னாடி உள்ள சகோதரர்களுக்கு பொறுமையாக இருக்காங்க. அதனால இவங்களாம் தப்பிச்சு போயிட்டு இருக்கிறான். இறங்கணும்னு ஒரு வேளை எதுனா எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் இருக்கு. எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் இருக்கு. ஏன்னா நானுமே பார்க்குறேன் என்ன பச்சை நான் சீமானுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்குன்னு இது சொல்லவே. நான் சொல்கிற ஒரு விஷயம் இதுதான். சிம்பிளாக யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு சீமானுக்குன்னு சீமான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பேசினா எத்தனை பேர் கொடியை தூக்கிட்டு வரீங்க? நீங்களாம் வேற ஒரு கட்சியை சார்ந்தவனாவே இருங்க. உங்கள் கட்சியில் உள்ளவங்க சொன்ன வார்த்தையை காப்பாற்றினாங்களா? குடியை நாங்கள் சுத்தமாக இது பண்ண சொன்ன நடந்துச்சா? எய்ம்ஸ் மருத்துவமனை வரணும் வந்துச்சா? வரல. நீட் தேர்வு நடத்தப்படும் நடந்துச்சா? நடக்கல. அப்போ சொன்ன வார்த்தைகள் எதுவுமே இத்தனை வருஷம் ஆகி நிறைவேற்றப்படாமல் பிச்சைக்கார மக்கள் 1000 ரூபாய்க்கு கையேந்தினா போய் 1000 ரூபா போட்டுருங்க ஏன்னு பிச்சையாக இருக்கிறான். அதான் நேரத்தை சொன்னோம்ல, அந்த நிகழ்ச்சியில் பிரதர் கேட்டிங்களா கணேஷ் ப்ரோ? ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே உட்காந்துருக்க சேரெல்லாம் மக்கள் களவாண்டு போகுது. எல்லா மக்களும் வரிசையாக வீட்டுக்கு தூக்கிட்டு போகுது. அப்போ கிடைச்சா போதும்னு. சில இடங்கள்ல நடக்குன்னா பழக்குள்ள இருக்குல்ல தொங்க போட்டுருக்கான், அதை அறுத்து கொண்டு போகுது. பிச்சைக்கார மக்களா இருக்கு நம்ம மக்கள். ஆமா, ஒரு வாழைக்குலைக்கு அளந்து போய் கிடக்கான், ஒரு சேருக்கு அளந்து போய் கிடக்கான். இந்த மாதிரி பிச்சைக்கார மக்களா தான் நம்ம மக்களை வச்சிருக்கான். இதுக்கு ஒரு அரசாங்கம்
யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு ரம்மி கேம். ஒருத்தன் சொன்னா சரி இவன் மாத்துவானன்னு நானுமே அவருக்கு சப்போர்ட் பண்ணேன். மாத்துறான்னு சொல்றானே, மாத்திட்டா நல்லா இருக்குமே நம்ம சமுதாயம். இங்க பாரு, நான் பிச்சைக்காரனா இல்லை, எனக்கு 3 வேளை சோறு கிடைக்குது, சத்தம் போடாமல் இருக்கலாம் என் வேலையை பார்த்துட்டு. நான் எதுக்கு பேசுறேன்? ஏன் நான் அந்த மாதிரி சாப்பிட்ற மாதிரி, நான் அந்த மாதிரி கையேந்த மாதிரி என் மக்கள் எல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா சந்தோஷமா இருக்குமே, அதுக்காகத்தான் நான் சொல்றேன். இதெல்லாம் செய்யறேன்னு சொல்றேன், நான் செஞ்சுட்டா என் மக்கள் எல்லாம் நல்லா இருக்குமே, இந்த ஒரு விஷயத்துக்காக தான் சொல்றேன். இது கூட அந்த முட்டா பையர்களுக்கு புரிய மாட்டேங்குதா? ஒருத்தனை போட்டு கலாய்க்கிறதும் ஒருத்தனை போட்டு ஏசுறதும். அடுத்து எந்த ஒரு கட்சியை சார்ந்து பேசுறவனாலும் சரி, நம்ம கட்சியில் உள்ளவங்க இது பண்ணாங்களான்னு நினைச்சுக்கிட்டு பொதுநலம் சார்ந்து பேசுங்கடா. தனக்கு மட்டும் நம்ம இந்த கட்சியில் இருக்கணும், நமக்கு பாதுகாப்பு இப்படின்னு மட்டும் இருக்காதீங்களா. இப்படி இருந்தா வருங்காலம் உங்க பிள்ளைகளுக்கு தாண்டா சேர்த்து கஷ்டம். கிறுக்கு பயில்களா. இந்த முக்தார் எனக்கு அவ்வளவு கோபம் வருது. அண்ணன் எனக்கு சீமான பேசுறதுல சத்தியமா கோபம் வரல. சரி, அவன் ஒரு விமர்சகன் இப்படி, ஆனா இப்படி பச்சை வார்த்தைகள்லாம் பேசக்கூடாது, தப்பு தான். அதை யாருமே கேட்கறது இல்லை. அவனுக்கு எதிராக இருந்து பேட்டி எடுக்கக்கூடியவங்க கூட நீங்க ஏன் இவ்வளவு கெட்ட வார்த்தை பேசுறீங்கன்னு சொல்லல. அதுல இந்த எடப்பாடியார் வந்து சூப்பரா பேசினாரு. எடப்பாடியார் ஏன்னா நீ இந்த சீமான் விஜயலட்சுமி விஷயத்தை பத்தி, அது அவருடைய பர்சனல்யா, அதை பத்தி பேசி அவரோட கட்சி இவ்வளவு பேர் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு கட்சியில் ஒரு கூட அந்த அவருடைய பர்சனலை பத்தி பொது வழியில் பேசுறது வந்து கேவலமான விஷயம். அடுத்தவனுடைய பர்சனலை பொது வழியில பேசுறது கேவலமான விஷயம்னு அழகா சொன்னார். உண்மையிலே அந்த மனுஷனுக்கு ஒரு கிளாஸ் கொடுக்கணும். எடப்பாடியாருக்கு நல்ல ஒரு புரிதல் இருக்க மனுஷன். முட்டா பயிலருக்கு இது இல்லையா? அந்த அன்னபுரணி அவன் எடுத்தா மாதிரி இன்டர்வியூ சத்தியமா எனக்கு தாங்கவே முடியல. நான் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது. இப்படிலாம் பண்ணிருக்கிறா, இவ்வளோத்துக்கு ஏமாத்திட்டு நான் தான் கடவுளுங்கிறா. சக்தியை நீங்க இது பண்ணி பாக்குறீங்களா, தெரியுதா அப்படின்றா. அவளை கலாய்களான்னு கலாய்ச்சி விடுவான்னு பார்த்தா நான் வந்து அரசா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்க. அவன் வாய்ப்பு இருக்குன்னு சொன்னா இன்னும் கிழிச்சிட்டு ஆகா என்னத்தை சொல்ல இவனுங்கள. இந்த மாதிரி பசங்களை நம்ம தான் வந்து இன்னொருத்தனை வந்து அவன் ஏசுறான், நம்மளுக்கு பிடிக்காதவனை ஏசுறான் அப்படின்னு சொல்லி நம்ம வளர்த்து விட இவங்க வந்து சமுதாயத்தில் நல்லதை விதைப்பாங்கன்னு கேட்டால் நல்லதை விதைக்க மாட்டாங்க, நாசமானதான் விதைப்பாங்க. பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்க. பாய் பாய். நானும் சீமான கிழிச்சு தொங்க விட்டது முக்தார் கிடையாது. சீமான்கிற ஒரு விஷயம் ஒரு ஆளை கிழிச்சு தொங்க விடணுங்கிற பேரில் அவனை கிழிச்சு தொங்க விட்டுக்கிட்டு கிடக்கிறான். ஓகே, அவரை மட்டும் கிழிச்சான்னா அவன் வந்து வேஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். கிழிக்கிறா இருந்தா சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இதை விட மோசமாக நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரத்தில் இருந்து மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கக்கூடியவங்களை தைரியமாக நீ கிழிச்சேன்னா உனக்கு நான் ஒரு ஹேட்ஸா போடுவேன்ப்பா. அதை விட்டுக்கிட்டு ஆட்சிக்கே வரல, அவங்களே எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு மக்கள்கிட்ட கெஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்துட்டு இருக்காங்க. அவனை போட்டு கிழிக்கிறதுல உனக்கு என்ன கிடைக்கும்? யாரை கிழிக்கணுமோ அவங்கள நீ கிழிச்சுனா நீ சரியான ஆளு. இல்லைன்னா இதுக்கு என்ன பேர் சொல்லலாம்? ஏதாவது ஒரு பேர் சொல்லுங்கடா. இவருக்கு ஒரு பேர் வைக்கிறதுக்கு மூளைமுட்டி கோமாளி தப்பாயிருமா? சரி, நம்ம கேவலமான வார்த்தைகள் வைக்க வேண்டாம். சரி, ஏதோ ஒண்ணு. சரி, அவருக்கு நீங்களே இது சூப்பரா இருக்கு. பார்க்குற மக்கள் நீங்க எல்லாரும் என்ன பண்ணுங்க, முக்தாருக்கு ஒரு பேர் வச்சு இதை போடுங்க. நாம அது என்னென்ன பேர்னு பார்க்கலாம். பாய் பாய். நானும்